பெரிய படங்கள்ன்றது எப்படின்னா ஒரு பிசினஸ், ஏதோ ஒரு பிசினஸ் இருக்கும். சின்ன படங்கள் கண்டென்ட் இருந்தாதான். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பெரிய படங்களுக்கு என்ன பேமெண்ட்டோ அதே பேமெண்ட் தான் சின்ன படங்களுக்கும். 300 கோடி ஒரு பேமெண்ட்டோ 3 கோடி ஒரு பேமெண்ட்டோ இல்லை, அதுக்கும் அதே பேமெண்ட் தான் கொடுக்குறோம். இதுக்கும் இந்த சண்டே இது எல்லாமே ஒரு சின்ன படங்கள் சப்போர்ட். சின்ன படங்கள் தான் நல்ல படங்கள் வரும். ஏன்னா நல்ல கதைகள் வரும்போது இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, மலையாள இண்டஸ்ட்ரி மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு, மலையாள இண்டஸ்ட்ரி மாதிரி இங்கேயும் அந்த சப்போர்ட் எல்லாருமே இருந்தால் நிறைய கதைகள் இருக்கு வரத்துக்கு. ஆனா அது மீடியா பிரஸ் பீப்புள் நீங்க தான் அதை கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் மலையாள படம் பார்க்கும்போது நீங்க கொஞ்சம் இருக்கும்போது மலையாள படம் அப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவோட ஒன்று போறாங்க. தமிழ் படம் இதுனா கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு நம்மளே பிரிச்சிடும். அந்த மாதிரி எது நடக்குமே சின்ன படங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஆனது தான் நல்ல விஷயமா இருக்கும். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜெயின் கிரியேஷன்ஸ் ரீபோ ஷாப்ல ப்ரொடக்ஷன் நம்பர் 2 அதில் நம்ம 7G ரிலீஸ் ஆயிருக்கு. இது வெற்றி பிரதர் லீட் பண்றாரு. ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஜானர். டெஸ்ட் ஷூட் போயிருக்கோம், பூஜை இன்னைக்கு நடக்குது. நெக்ஸ்ட் ஷூட் அப்டேட்ஸ் எல்லாமே வரும்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட அடுத்த படம் பூஜை. ஹாரன் சார் தான் டைரக்ட் பண்றாரு. இதுல ஒரு காப்பா நடிச்சிருக்கேன். கூட இவங்க வேற ஏதோ சொன்ன சாந்தினியும் அக்ஷிதாவும் கூட பேரா பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்துருப்பீங்க சிங்கம்புலி சார், அப்புறம் பாலாஜி சக்திவேல், அப்புறம் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ டெஸ்ட் ஷூட் போயிருக்கோம், இப்போ ஷூட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக வர அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை சந்திக்கிறதுல. ஸோ ரொம்ப நல்ல ஒரு கதை, எல்லாருக்கும் தெரியும் வெற்றி சார் நல்ல படங்கள் சூஸ் பண்ணுவார். ஸோ அந்த வகையில் ரொம்ப நல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். ஸோ டெஸ்ட் ஷூட் போயிருக்கோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தேங்க்ஸ் டு தி டிரெக்டர் அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. ஸோ நல்ல படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறோம். வி வெரி எக்ஸைட்டட் டு ஒர்க் ஆன் திஸ் ப்ராஜெக்ட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அக்ஷதா. ஸோ எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ எம் வெரி சாரி ஃபார் மை broken Tamil, but thanks to all the media people and all the friends who have gathered here to bless us and wish us. This is a very good genre, and I'm doing I'm in combination with Vetri and Chandni. The storyline is really good. நிறைய படம் நீங்க பார்த்திருக்கீங்க, ஓடிடில நிறைய கண்டென்ட் வந்துட்டே இருக்கு. ஆனாலும் இது ஒரு டிஃப்ரெண்ட் படம், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. I just heard the story from director Harun. He is very intelligent, very talented. All the best to the entire team and wishes good luck. Thank you. Yeah.
சார் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் ஒன் நம்பர் வந்து பண்ணீங்க. அதுல வந்து டைட்டில் ரிவீல் பண்ணவே இல்லை. ஆமா சார். சரிங்களா? அதுக்கு டைட்டில் ரிவீல் பண்ணும்போது ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு. அப்போ வந்து இதுவும் அதே மாதிரி ஒரு விஷயம் பண்றீங்க. ஏன்? ப்ரொடக்ஷன் நம்பர் 1 பண்ணும்போது இதே கேள்வி நீங்க கேட்டீங்க. அப்ப நான் சொன்னேன். நேம் வைக்கலன்னு கேட்டேன். ஆமா ஆமா. என்னன்னா இப்ப நம்ம அதான் அதே பதில் தான், கொஸ்டின் அதே தான். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டா நம்ம ஒரு டைட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டோம்னா ஷூட் போக 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 நம்ம நிறைய நல்ல டைட்டில்ஸ் கிடைக்கும். அப்ப நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்ட அப்புறம் ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும், என்னடா டைட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கோம். இன்னும் டைட்டில் போக போக அந்த நம்ம ஷூட் உள்ள போகும்போது நல்ல டைட்டில்ஸ் வரும்போது நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். அது ஒரு அப்டேட்டா கொடுப்போம். ஓகே சார். ஆனா நீங்க வந்து ஏற்கனவே வெச்ச டைட்டில் வச்சிருந்தா ஒரு பிரச்சனை வந்தது. அந்த ரிவ்யூ இல்ல அது அது பிரச்சனைக்கு நாங்க காரணம் இல்லை இல்லையா? இல்ல அதான் கேக்குறேன். ஏன்னா இப்போ வந்து வெச்ச டைட்டிலே வைக்கிறாங்க. இப்போ ரெடி மேடம் கூட கூலிங் பண்றாங்க. ஆமா. முன்னாடி சரத்குமார் பண்ணிட்டாரு. ஆமா. So அந்த பிரச்சனை வருது, அதுக்காக கேக்குறேன். அதுல பிரச்சனை வரல எனக்கு தெரிஞ்சு. இதான் அந்த கம்பேர் அந்த சொல்றோம் இல்லையா, இப்போ நம்ம அபிஷியலா அது எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணி தான் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைக்கு யார் காரணம்? அந்த பிரச்சனை காரணமான ஆட்கள் தான் இந்த கேள்வி நீங்க கேட்கணும். நாங்க பிளைண்டா போய் டைட்டில் வச்சோம்னா பரவாயில்ல, நான் கில்டுலயும் ப்ரொடியூசர் எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணி தான் டைட்டில் வைக்கிறோம். ஒரு 4-5 டைட்டில் கொடுக்குறோம். அந்த டைட்டில்ல இந்த டைட்டில் தான் அங்க வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம அதுலயே சொல்லிட்டோம், 13th floor தான் ஃபர்ஸ்ட் ஷூட் பிளான், 7th floor அமைஞ்சது நடந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் டைட்டில் பிரச்சனை வருது. சார் சத்தியமா கொஞ்சம் பெருசு நல்ல பெருசா அமைஞ்சிருச்சு. இப்போ அதுக்கு அடுத்தது அமைஞ்சிருக்கு. எப்படி பாக்குறீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இந்த இயர் ஸ்டார்ட் ஆகும் போதே ஒரு நல்ல ஒரு பேங்க்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் 2 படமே ரொம்ப நல்லா ஓடிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ கண்டிப்பா அதோட பெருசா இருக்கும். ஏன்னா வந்து அதுக்கப்புறமா சைன் பண்ற ஃபர்ஸ்ட் படம் இது. ஸோ ரொம்ப பார்த்து செலக்ட் பண்ணி சைன் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி இவர் வந்து சூஸ் பண்ண கதை வந்து அவ்வளோ நல்லா இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ என்னோட ரோலுமே வந்து நல்ல ஒரு ரோல். அண்ட் அந்த ஒரு சீரீஸ் ஆஃப் ஹிட்ஸ்ல இந்த படமும் கண்டிப்பா சேரும் அப்படின்றது ரொம்ப நம்புறேன். சார் நீங்க எப்படி காஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நிறைய கேரக்டர் இதுல என்ன வித்தியாசமா இருக்கு? ஏன்னா காஸ்ட் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க சார். கதை தான் வித்தியாசமா இருக்கும். ஆனா கலமே வேற மாதிரி ஒரு ஒரு ஹில் ஸ்டேஷன்ல நடக்கிற ஒரு கதை. கிளைமேக்ஸ் வரைக்கும் யாரு ஆண்டகனிஸ்ட்ன்றது உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது கொஞ்சம் ஹியூமராகவும் கொண்டு போய் செகண்ட் ஹாஃப்ல நல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா கொண்டு போயிருக்காங்க. இல்ல டாப்ல இது ஒரு இன்னொரு வேரியேஷன் இருக்கு. இது என்னோட பழைய படத்துல இருந்து இதுல கொஞ்சம் ஸ்டைலா இருக்கும். கண்ணாடி ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா வராது இதுல போறது. ஆமா, நிறைய படம் பாத்துட்டீங்க. அத வந்து கேவி பாத்துட்டீங்க, அப்பும் பாத்துட்டீங்க, டவுனும் பாத்துட்டீங்க. இதுல யார வந்து நீங்க வந்து ப்ளேம் பண்ணுவீங்க? டைரக்டரா இது வந்து இந்த என்னோட தப்பு இருக்கு, டைரக்டர் தப்பு இருக்குன்னு சொல்றீங்க. ஏன்னா இதுல வந்து என்னன்னா புதுசா பண்றீங்க. புது டைரக்டர்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பா கதை சொல்லுவாங்க. அது இது பெஸ்டா இல்ல தப்புன்னா யாரையும் சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு லெசன் தான். ஒரு ஒரு விஷயம் ஃபெயிலியர் ஆகுதுன்னா அதுல இருந்து நம்ம கத்துக்கிற விஷயங்கள் தான் இருக்கு தவிர்த்து அது தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம நெகட்டிவா போறது இல்லை. இல்ல அவங்க தான் பேரு, இவங்க வந்து இன்னொரு கேரக்டர் பண்றாங்க. ஸோ அது நீங்க படம் பார்க்கும்போது தெரியும். ஆனா ஜாலியா இருக்கு, 2 பேரும் கூட ஒர்க் பண்றது நல்ல ஜாலியா இருக்கு. இல்ல இல்ல அவங்க கொஞ்சம் என்ன சொல்றது ஃப்ரீயா ஒர்க்கிங் பாக்குறாங்கல்ல இல்லையா? ஆமா. இல்ல அவரு ஸ்பாட்ல ஃபுல்லா காமெடி பண்ணிட்டு நல்லா ஜாலியா போவாரு. யாரையும் எப்பவும் திட்ட மாட்டாரு. என்ன வேணுமோ அதை வாங்கிப்பாரு. இந்த படம் சைன் பண்றதுக்கு முன்னாடி எத்தனை கதை கேட்டிருப்பீங்க? நீங்க கதை செலக்ட் பண்ணதுல பிரமாதமா நடிக்க சொல்றாங்க, அதனால கேட்டேன். இல்ல அது நிறைய கதை கேட்டிருக்கேன். கதை இருக்குமா? இல்ல அது கரெக்டா நம்பர்ஸ் தெரியல. பட் இந்த கதை கேட்கும் போது இது நம்ம பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பேசணும். அதனால பெருசா சேலரி கில்ரிலாம் எதுவும் பெருசா டிஸ்கஸ் பண்ணிக்கல. இதை பண்றேன், ஃபர்ஸ்ட் சைன் பண்றேன், அதுக்கப்புறம் அவங்க பேசிக்கலாம் அப்படின்னு தான் போறோம். நீங்க என்னத்தை இன்டர்வியூ பண்ண போறீங்க இந்த படத்துல? இல்லைன்னா இல்ல அது டைரக்டர் தான் சொல்லுவோம். அது கதையை நான் ரிவீல் பண்ண முடியாது. எல்லாமே இல்ல இருப்பாங்க. இல்ல நீங்க கண்டென்ட் கேட்டீங்கன்னா சொல்லலாம். நீங்களே எல்லா கண்டென்ட்டும் சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றது? ஏன்னா இன்னைக்கு போலீஸ் கதைனாவே இதான் அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நீங்க என்ன புதுசா சொல்லுவீங்க? இதுல தான் சொன்னேன் இல்லையா, இது மட்டும் வெற்றி பிரதர் பண்ண ஸ்கிரிப்ட்ஸ்ல இது டிஃபரெண்டா என்னன்னா இதுல ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா வராரு. என்கவுண்டர் யார பண்ணுவாங்க? அதுதான் இல்ல அதுதான் கதை. அதை யார பண்றாரு, ஏன் பண்றாரு கதை.
அவர் இப்ப சொல்ல மாட்டாங்க just எனக்கு எப்பவுமே வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு பையன்னா அவங்க தான் ஹீரோ வச்சு பண்ணுவாங்க. ஆமா. நம்ம வெற்றி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண காரணம் என்ன? உங்க பையனும் வந்து படம் நடிக்க ஆரம்பிச்சாரு, அவரும் இந்த படத்துல இருப்பாரு. இல்ல எனக்கு இவ்வளவு ஒரு பையன் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? என்ன சொல்லுவாங்க புரியல. சொல்லுங்க, உங்க பையன் நடிப்பாரா இதுல? இல்ல இதுல நடிக்கல. இல்ல அவர் ஃபர்ஸ்ட் பேசிக் கத்துக்கிட்டோம். நிறைய டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் அவர் வந்துட்டு இருக்காரு, அதுக்கு டைம் இருக்கு. சொல்லுங்க சார். சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் வந்து இப்போ நீங்க வந்து ஒரு முயற்சி எடுத்து வெளியே வரதுக்கு முன்னாடி பல சண்டைகள் ஸ்ட்ரைக் அந்த மாதிரிலாம் வருது. இது எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? இது எல்லா சண்டைகளுமே சின்ன படம் ஃபேவரா அமைஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரிய படங்கள்ன்றது எப்படின்னா ஒரு பிசினஸ், ஏதோ ஒரு பிசினஸ் இருக்கும். சின்ன படங்கள் கண்டென்ட் இருந்தாதான். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பெரிய படங்களுக்கு என்ன பேமெண்ட்டோ அதே பேமெண்ட் தான் சின்ன படங்களுக்கும். 300 கோடி ஒரு பேமெண்ட்டோ 3 கோடி ஒரு பேமெண்ட்டோ இல்லை, அதுக்கும் அதே பேமெண்ட் தான் கொடுக்குறோம். இதுக்கும் இந்த சண்டே இது எல்லாமே வந்து ஒரு சின்ன படங்கள் சப்போர்ட். சின்ன படங்கள் தான் நல்ல படங்கள் வரும். ஏன்னா நல்ல கதைகள் வரும்போது இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, மலையாள இண்டஸ்ட்ரி மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு, மலையாள இண்டஸ்ட்ரி மாதிரி இங்கேயும் அந்த சப்போர்ட் எல்லாருமே தான். நிறைய கதைகள் இருக்கு வரதுக்கு. ஆனா அது மீடியா பிரஸ் பீப்புள் நீங்க தான் அதை கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் மலையாள படம் பார்க்கும்போது நீங்க கொஞ்சம் இருக்கும்போது மலையாள படம் அப்படிதான்ப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவோட ஒன்று போறாங்க. தமிழ் படம் இதுனா கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு நம்மளே பிரிச்சிடும். அது மாதிரி எது நடக்குமே சின்ன படங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஆனது நல்ல விஷயமா இருக்கும். வந்து 8 வருஷம் ஆச்சு. இது அதுக்காகவே இன்ஸ்பெக்டரா நடிக்கிறீங்களா மறுபடியும்? இல்ல அது எதிர்பார்க்காம நடந்த ஒரு விஷயம் தான். நானே ஆக்சுவலா போட்டோ ஷூட் எடுக்கும்போது தான் பார்த்தேன். கரெக்டா 8 வருஷம் ஆயிருந்தது. பட் அதே கெட்டப் அதே யூனிஃபார்ம் பார்க்கும்போது நல்லா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. வந்திருக்கும் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு பேசிக்கிட்டு. ஒரு கார்வன் சார் வந்து ஒரு 6-7 வருஷமாவே நமக்கு பழக்கம். இந்த படம் வாய்ப்பை கொடுத்த அவருக்கு கண்டிப்பா அந்த படம் ரொம்ப பெரிய அளவில் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. நம்ம வெற்றி பெறுதல் கூட ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரம். அப்புறம் நண்பர் கல்கி, நண்பர் ஜென்சன், அப்புறம் அண்ணன் பாலாஜி புலின் சார், சிங்கமணி அண்ணன், அப்படி நிறைய நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கூட வேலை செய்யறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா உங்களுடைய ஆதரவையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். வந்திருக்கிற எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம், நன்றி. நன்றி வணக்கம். ஃபர்ஸ்ட் நன்றி. கடைசியில் சாரி சைலன்ஸ் டீச்சர் வந்திருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கம். ஒரு நல்ல கேரக்டர் பண்றேன். ஹாரூன் சார் கூப்பிட்டு பேசினாரு. ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்ட். அதுல என்னென்ன இல்லண்ணா என்னை பத்தி மட்டும் சொல்லிக்கிறேன். ஆமாண்ணே, ஒரு கேப் விட்டு அடிச்சீங்கன்னா ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு. ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. என்னைய இவ்வளோ பிலீவ் பண்ணி இவ்வளோ ஸ்ட்ராங்கான கேரக்டர் கொடுத்ததுக்கு. வெற்றி சார் கூட ஃபர்ஸ்ட் டைம், வடிவேல் சார் கூட ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப வருஷம் பழக்கம், பட் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் சேர்ந்து நடிக்கிறோம். கல்கி சார், சிங்கமொழி சார், பாலாஜி சக்திவேல் சார் கூட ப்ராமினெண்ட்டாக கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபில்மாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஹாரூன் சாருக்கு நன்றி, வந்திருக்கிற எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் வணக்கம், கடைசியில் நன்றி. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஹாரூன் சார் இந்த படத்தில் திடீர்னு கால் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க. ஏற்கனவே எனக்கு ரொம்ப நாள் தெரியும் டைரக்டர். ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஹியூமர் சென்ஸோட பயங்கரமாக பேசுவாங்க. சார் நீங்கள் ஒரு காமெடி படம் பண்ணுங்க சார் அப்படிலாம் சொல்லியிருக்கேன். இந்த படத்தில் ஒரு சின்னதாக ஒரு காமெடி ரோல் கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெற்றி சார் கூட நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 2 படம் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க கூட நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். இப்படி வரீங்களா? சொல்லுங்க. ஹலோ. மைக் டெஸ்டிங். சொல்லுங்க, இந்த படம் என்ன? எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெற்றி சார்
வெற்றி அங்கிள் வெற்றி வந்து வெற்றி அப்பா அங்கிள் நைஸ் கேரக்டர். நைஸ் கேரக்டர். வடிவேல் மாமா டைரக்டர் சார் நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க. டைரக்டர் சார் நல்ல கேரக்டரை கொடுத்திருக்காங்க. நம்ம தூங்க வைக்கலாம் ஸ்பாட்ல. தேங்க் யூ சார். நிறைய சொல்லி கொடுத்திருக்காங்க. எக்ஸாம் எழுதிட்டீங்களா? தேங்க் யூ சார். தேங்க் யூ. நல்ல கிட்டு படத்துல எல்லாம் வந்துட்டு இருக்கா? ஆமா ஆமாண்ணே ஆமாண்ணே. நல்ல படங்கள்லாம் நீங்க யாரெல்லாம் பண்றீங்க? அருள்நிதி சார் கூட ஒரு படம் பண்றேன்னு, முத்தையா சார் டைரக்ட் பண்றாங்க. நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்ல ஒரு படம் பண்றேன், மணிகண்டன் சார் கூட. திரும்ப ரியோ சார் கூட ஒரு படம் முடிச்சாச்சு, ஆண் பாவம்னு. அப்புறம் ஒரு 4-5 ப்ராஜெக்ட் இன்னும் வெளியே அனௌன்ஸ் பண்ணலண்ணே, அதனால பண்ணிடுறேன். ஐபிஎல் பாக்குறீங்களா நீங்க? அண்ணே ஐபிஎல் இந்த டைலாக் தான் வருது இந்த மந்த் வந்து தமிழ் சார் எழுதுனதுன்னா ஒர்க் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ரொம்ப ஹாப்பி. எல்லா பந்தும் டைலாக் வருது. எல்லா மந்த்லயும் எல்லாம் மரம் எடுக்கிறாங்களா சென்னையில? மூவி என்னாச்சு? மண்டேல லாஸ்டா கூட இப்ப போட்டுருந்தாங்க, ஏதோ இந்த அவார்ட் எல்லாம் பண்ணி. ஆமா ஆமா ஒரு நாள் கழிச்சு. மாறுது. ஆமா. இப்ப என்ன அடுத்து என்னென்னலாம் வந்துட்டு இருக்கு? அடுத்து இப்போ சூர்யா சார் கூட ஒரு படம், சூர்யா 45. சூர்யா சார் பாட்டு. சூர்யா சார் 45. ஆமாம். அப்புறம் ஜெயம் ரவி சார் கூட கராத்தே பாபு போயிட்டுருக்கு. அப்புறம் பாண்டியராஜ் சார் படம், விஜய் சேதுபதி அண்ணன், பொன்ராம் சார் படம், விஜயகாந்த் சார் சன், அப்படி போயிட்டுருக்கு சார். இப்போ மகாராஜாவுக்கு அப்புறம் அப்படியே யாரெல்லாம் யாரெல்லாம் இருக்காங்க இந்த படத்துல? இல்லை அண்ணன் அவர் அடுத்து நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அடுத்தா அடுத்து ஜெயிலர் 2 பண்ணிட்டு இருக்கேன். சூர்யா சாருடைய 45 நானும் அவரும் ஆமாம் அது பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் மணிகண்டன் சார் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி சாருடைய வெப் சீரிஸ் ஒன்று ப்ராசஸிங்கில் இருக்கு. ஸோ அது அப்படி போயிட்டு இருக்கு. வேற யாரெல்லாம் பண்ணாங்க? சார் சேஞ்ச் கேட்குறேன் சார் கொஞ்சம் சொல்லுங்க ஜி. அடுத்து யாரெல்லாம் இருக்காங்க படத்துல? இன்னும் ஆக்டர்ஸ்லாம் யாரும் இருக்காங்க? இதில் பாலசக்திவேல் சார் இருக்காரு. இருந்தார் பூஜையில் வந்துட்டு இப்போ கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு அவர் கிளம்புனார். சிங்கம்புலி சார் மகாராஜா அதில் ஒரு டோன் பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே ஒரு கான்ட்ராஸ்டாக இன்னொரு டோன் பார்த்தீங்க. இதில் இவங்க எல்லாருக்குமே இதில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாருமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல். ஸ்கிரிப்ட் கேட்டோடனே அந்த பதில் பேச்சே பேசாமல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெற்றி சார் படம்லாம் மேக்ஸிமம் கதை நல்லா இருக்கும், காமெடியில அவ்வளவா வந்து இருக்காது, கதையை நோக்கியே போயிருக்கு. 3 பேரை வந்து பெரிய காமெடி போட்டுருக்கீங்க. என்ன காரணம்? இல்ல இதுலயும் காமெடி அந்த அளவுக்கு இல்ல, ஒரு ஃப்ளோவோட போகும். ஆக்சுவலா நம்ம போலீஸ் அந்த கேரக்டர் போகும்போது வெற்றி சார் இல்ல அதான் சொல்ல வரேன். போலீஸ்ன்னு போகும்போது நம்ம எப்படி வெற்றி பெற யோசிச்சோமோ, இன்னொரு போலீஸ்ன்னு யோசிக்கும் போது நமக்கு போலீஸ்னால மகாராஜாக்கு அப்புறம் இவர் தான் மைண்ட்ல வர்றாரு. அதனால இவருக்கு ஒரு ட்ராக் தனியா இருக்குது. மற்றபடி இவங்க எல்லாமே இப்போ இவர் வந்து கதையோட இப்போ நம்ம வடிவேல் பிரதரோட ரிவ்யூலாம் நீங்க பார்த்துருப்பீங்க, தனியா காமெடி இருக்காது. அந்த ரிவ்யூலேயே ஒரு ஃப்ளோ இருக்கும் இல்லையா, அது த்ரூ அவுட் த மூவி இருக்கும். இவருக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு டீப் கான்வர்சேஷன் இருக்கும் படம் ஃபுல்லா. ஏன் பண்ற எதுக்கு பண்ற சொல்லிட்டு கிளைமேக்ஸ் வரைக்கும் போகும். இவருக்கு வந்து அது ஒரு பாத்தீங்க இல்லையா லப்பர் பந்துல, இதுல வேற ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு ரோல். புரியல இல்ல கொடுக்கல, அவதான் இந்த படம் கொடுத்துருக்கான். அவதான் இந்த படம் கொடுத்துருக்கேன். இது கொடுப்பாரு கண்டிப்பா. இப்போ நெக்ஸ்ட் அப்படியே ஷூட் பிளான் பண்ணிருக்கோம். கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் இருக்கு. நெக்ஸ்ட் ஏற்காடு, கொடைக்கானல், கொல்லிமலை, இந்த மாதிரி 4-5 லொகேஷன்ஸ் பிளான் பண்ணிருக்கோம். இப்போ சம்மர்ன்றதால நமக்கு அந்த ஏற்காடு, கொடைக்கானல்லாம் நம்ம ஷூட்டிங் கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் கம்மி. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து கோயம்புத்தூர் பிளான் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூண்ணா.